உங்களின் அரசியல் இயக்கத்தால மதிமுக நிறுத்தி போகுமா? உங்கள் அரசியல் இயக்கத்தை, ஏன்னா மதிமுக நிறைய பேர் துரை வைகோக்கான எதிர்நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னு சொல்றீங்க. தொடர்ந்து துரை வைகோ மதிமுக தான் இயங்க போறாரு. நான் எம்பி தொடர்ந்து அவர் பொறுப்பு இருக்கும்போது துரை வைகோ தொடர்ந்து மதிமுக தான் இயங்க போறாரு. அவருக்கு எதிரான மனநிலை மதிமுக இருக்கிறதுனாலும் நீங்க ஒரு புதிய இயக்கம் தொடங்குவதனாலும் மதிமுக நிறுத்து போகுமா? நான் அப்படி நினைக்கல. ஏன்னா ஒரு இயக்கம் என்பது மென்மேக்கப்பட்ட அவள் கோவான் ஃபாரவர் என்று சொல்கின்ற வற்றாத ஜீவநதியை போன்று அந்த இயக்கம் நடைபோட்டுக் கொண்டிருக்கும். ஆனால் துரை என்ன பண்ணுவாருன்னா, நான் அந்த எம்பி பதவி முடிஞ்ச உடனே அல்லது அப்பா காலத்துக்கு பின்னால நான் கனடால போய் செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் பேசிட்டு வர்றாரு. எனவே அவர் ஒருவேளை அரசியல் இல்லாமல் போகலாம், ஆனால் அந்த இயக்கம் இருக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் பரிசீலனை செய்வோம். ஏன்னா இன்னைக்கு நாளிதழை புரட்டினாலே பீகார் சட்டமன்ற தேர்தலில் 14,000 கோடி ரூபாய் வாக்காளர்களுக்கு பட்டுவாடா 1,25,00,000 பேருக்கு 10,000 வீதம் பெண்களுக்கு கொடுத்திருப்பதாக செய்தியில் வந்திருக்கிறது. எனவே உங்களுடைய கேள்வி நியாயமானதுதான். இது கார்ப்பரேட் அரசியல், மாற்றமில்லை. இந்த கார்ப்பரேட் அரசியலில் நீங்கள் தேர்தல் அரசியல் அல்லது மிகப்பெரிய விஷயங்கள் நடத்துவதற்கு தேவை. செப்டம்பர் 15 நாங்கள் காஞ்சிபுரத்தில் வளையாபதி அவர்கள் ஏற்பாடு செய்த அண்ணா பிறந்தநாள் விழாவை காலை 9 மணிக்கு துவங்கி இரவு 10:15 மணி வரை நாங்கள் நடத்தினோம். அதே வேளையில் துரை மகன் திமுக திருச்சியில் ஒரு மாநாட்டை பெரிய அளவில் கூட்டங்களை அழைத்து இத்தனை மணி நேரத்துக்கு அவங்களுக்கு விலை பேசி அழைத்து வந்த காரணமாகத்தான் தலைவர் வைகோ உரையாற்றிக் கொண்டிருக்கின்ற போதே அந்த கூட்டம் கலைந்து சென்றதை நம்மால் காண முடிகிறது. ஒரு மாநாடு என்று சொன்னால் அந்த மாநாட்டுக்கான செய்தி என்னவென்று சொல்ல வேண்டும். கரூரில் தலைவர் வைகோ ஒரு பிரகடனப்படுத்தினார், மார்ச் ஃபார்வர்ட் கேப்சர் பவர் என்று சொன்னார். ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒரு செய்திகள் உண்டு. ஆனால் கடைசியாக நடைபெற்ற மகன் திமுக மாநாட்டுடைய அறைகூவல் பைத்தியகாரா இது மட்டும்தான் அவங்களுடைய அறைகூவலாக இருந்தது. இதுதான் ஜனநாயகப்படுத்தப்படாத அரசியல்படுத்தப்படாத துரையுடைய அரசியல் நடவடிக்கை என்பதை அத்தனை ஆயிரம் பேரை கூட்டி அத்தனை கோடி ரூபாய் செலவு செய்து அவர் பயன்படுத்திய அந்த சொல்லாடல் பைத்தியகாரா நான் வீழ்வேன் என்று நினைத்த என்று அவர் கேட்ட கேள்வி. இந்த கேள்வியை நான் கேட்டேன், என்னுடைய புத்தகத்தில் கூட எழுதியிருக்கிறேன். அது குறித்து நான் தான் கேட்டேன். என கட்சி விட்டு நீக்கிய அன்று எல்லோருக்கும் நாங்கள் இனிப்பு கொடுத்து கொண்டாடினோம். காஞ்சிபுரத்தில் நாங்கள் இடம் பார்க்க செல்லுகின்ற போது இந்த செய்தி வந்தவுடன் எல்லோருக்கும் இனிப்பு கொடுத்து கொண்டாடினோம். வரவேற்பு பலமாக இருந்தது. மாமல்லபுரம் வருகின்ற போதும் செங்கல்பட்டு வருகின்ற போதும் பெரிய வரவேற்பு எங்களுடைய தோழர்கள் கொடுத்த காரணத்தினால் நான் தலைப்பிட்டிருந்தேன், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இது ஆதிக்கத்துக்கு எதிரான முண்டாசுக்கு வஞ்சன் முறுக்கு மீசை புலவன் பாரதி எடுத்த அறைகூவல். ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஆதிக்கத்துக்கு எதிராக தனி மனிதனுடைய அறைகூவல். அந்த தனி மனிதன் அறைகூவலாகத்தான் நான் அதை எழுதினேன். அதை அவர் தவறாக புரிந்து கொண்டு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று அவர் கத்தி கதறி அவர் பைத்தியகாரா என்று சொல்லி முடித்தது யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் பொருளாக இருக்கிறது. எனவே நாங்கள் எளிமையாக அதே செய்தியை உலகத்திற்கு சொல்லியிருக்கிறோம். அண்ணா பிறந்தநாள் விழாவை பல செய்திகளை நாட்டுக்கு சொல்லியிருக்கிறோம். அவர்கள் சொன்ன செய்தி இதுதான். இந்த கார்ப்பரேட்டுடைய முடிவுகள் இப்படிதான் இருக்கும். கொள்கைவாதியுடைய முடிவுகள் என்பது ஜனநாயகப்படுத்தப்பட்டதாக இருக்கும்.